ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. அப்போ ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் அந்த கற்றுக் கொடுக்கிற மிக முக்கியமான ஒரு சத்தியம். அப்போ நாம் பாவத்தை விட்டும் மனம் திரும்பணும், பாவ ஐக்கியத்தை விட்டும் மனம் திரும்பணும்னு சொல்லி ஆண்டவர் ரெண்டு காரியங்கள் நம்மோடு கூட பேசினார். இது எதற்காக? நாம் அவருடைய பிள்ளையாக மாறுவதற்காக என்பதை கற்றுக் கொடுத்தாங்க. சரி, இன்றைக்கு மூன்றாவது, நாம் தேவனுடைய பிள்ளையாக மாற வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்கிறார் என்றால், எடுத்தவங்க வாசிங்க சங்கீதம் 27:13. சங்கீதம் 27ஆம் சங்கீதம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். நானோ ஜீவனுள்ள ஒரு தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். நானோ ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். மூன்றாவது, ஆண்டவருடைய பிள்ளையாக நம்ம மாறுவதற்கு நம்ம என்ன செய்யணுங்கிறார் என்று சொன்னால், விசுவாசம் ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்கிறது. ஆண்டோடைய பிள்ளைங்கிறதுக்கு நம்ம விசுவாசம் முக்கியம். வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெறும்படிக்கு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்ப நித்திய ஜீவனை பெறுகிற அளவுக்கு ஆண்டவர் தம்முடைய ஒரே குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ. அப்ப ஆண்டவரை நாம் விசுவாசிக்கிற காரியத்தை நமக்கு முக்கியத்துவத்தை ஆண்டவர் இந்த இடத்துல நம்ம கற்றுக் கொடுக்கிறார். அப்ப மூன்றாவது, நாம் அவருடைய பிள்ளையாக மாறுவதற்கு நான் நினைச்சேன்னா, தேவனை முழுமையாக நாம் விசுவாசிக்கணும். தேவனை முழுமையாக நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், கற்றுக் கொடுக்கிறார். இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். யாத்திராகமம் 4வது அதிகாரம் 31வது வசனம். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 31. ஜனங்கள் விசுவாசித்தார்கள், கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்டபோது தலை குனிந்து தொழுது கொண்டார்கள். ஜனங்கள் விசுவாசித்தார்கள், கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்களை என்ன செஞ்சாங்க? விசுவாசித்தார்கள் என்று சொல்லி வேதத்தை நம்ம வாசிக்கிறோம். அப்போ தேவனுடைய ஜனம் என்று சொன்னால், கர்த்தருடைய பிள்ளை என்று சொன்னால், விசுவாசம் நம்மளுடைய வாழ்வில் அத்தியாவசியமாய் தேவைப்படுகிறது. அத்தியாவசியமாய் தேவைப்படுகிறது. அப்ப அந்த விசுவாசம் எவ்வளவு முக்கியமா நமக்கு பலனை கொடுக்கறதை நம்ம தொடர்ச்சி இப்ப பார்க்கும் பொழுது நம்ம கண்டுகொள்ள முடியும். அப்ப இந்த மூன்றாவது, ஆண்டவர் தீவிரமாய் நம்முடைய காரியத்துல அவருடைய பிள்ளை என்று சொன்னால் அங்க விசுவாசம் அவசியமா இருக்கிறது. அப்ப எதெல்லாம் நான் விசுவாசிக்கணும், எப்போதெல்லாம் நான் விசுவாசிக்கணும் என்பதை குறித்து நம்ம இன்னைக்கு ஆண்டவர் ஒரு சில காரியங்களை வசனத்து மூலமாய் கற்றுக் கொடுக்கும் பொழுது, இப்ப நம்ம எல்லாரும் கேட்டா விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னு சொன்னா நிச்சயமா நான் விசுவாசிக்கிறேன்னு தான் சொல்லுவோம். இயேசுவை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உடனே நம்ம சொல்லிடுவோம், ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன், இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி நம்ம எல்லாருமே ஒத்துக்கொள்வோம். யாரும் விசுவாசிக்கவில்லை என்று நாம் மறுப்பது கிடையாது. ஆனால் ஒரு விசுவாசத்தின் ஆரம்பம் எப்படி, அதனுடைய முடிவு எப்படி என்பதை குறித்து நாம் அறிந்து நான் விசுவாசித்தால் அந்த விசுவாசம் நமக்கு பலன் உள்ளதா இருக்கும். கெட்டு போகாதபடி, என்னுடைய வாழ்வை கெட்டு போகிறதுக்கு வழி காட்டாதபடி இருக்கிறது தான் சரியான ஒரு விசுவாசம். அதனாலதான் நம்ம முதல்ல வாசிச்சோம்ல, நான் ஜீவனுள்ள தேசத்துல நன்மை காண்பேன் என்று நான் விசுவாசியாதிருந்தால் கர்த்தருடைய நன்மை, அதான் முக்கியம். காண்பேன் என்று விசுவாசி இருந்தால் நான் கெட்டு போயிருப்பேன். அப்ப அந்த விசுவாசம் எப்படி இருக்கணுங்கிறத முதல் புரிஞ்சு கொள்ள வேண்டும். இயேசுவை விசுவாசிக்கிறோமா அப்படின்னா நிச்சயமா நான் விசுவாசிக்கிறோம் தான் சொல்லுவோம். ஆனால் எப்படி அதை விசுவாசிக்க வேண்டும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுக்கு முன்பதாக நாம் எதை விசுவாசிக்க வேண்டி இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன், நல்லதுதான். ஆனா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதற்கு முன்பதாக நாம் எதை விசுவாசிக்க வேண்டும், அதுக்கப்புறம் தான் ஆண்டவரை நான் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி வசனமும் சுட்டி காமிக்கிறது. அதே நேரத்துல நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்று சொல்லியும் ஆண்டவர் நாளில கற்றுக் கொடுக்கிறதை நம்ம பார்க்க போகிறோம். அதே போல எடுத்தவங்க வாசிங்க, முதல்ல எதை விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டோடைய வார்த்தை நம்ம கற்றுக் கொடுக்கிறது. சங்கீதம் 106வது சங்கீதம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 106:12.
அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய துதியை பாடினார்கள். அப்பொழுது அவர்கள் அவருடைய எதை செஞ்சாங்க? வார்த்தைகளை விசுவாசித்து. முதல்ல நான் எதை விசுவாசிக்கணும்? ஆண்டவருடைய வார்த்தை. ஆண்டோடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கணும். இன்னைக்கு நிறைய நேரத்தில் அது இல்லைன்னா, ஆண்டவர் தானே விசுவாசிச்சேன், எனக்கு ஏன் ஆண்டவர் இந்த காரியத்தை தரல, ஆண்டவர் ஏன் இந்த இடத்துல அற்புதத்தை செய்யல? முதல்ல நான் விசுவாசிக்க வேண்டியது எது? தேவனுடைய பிள்ளைகள் முதல்ல அவர் கொடுத்த வார்த்தையை விசுவாசிக்கணும். ஏன்னா வார்த்தை மூலமா தான் அவரை அறிய முடியும். உண்மையா இல்லையா? இன்னைக்கு இவ்வளவு காரியத்தை நம்ம ஆண்டவர் குறித்து அறிவுக்கு எது முக்கியமா நமக்கு தேவைப்பட்டுச்சு? வேத வசனம். அப்படிதானே? வேத வசனத்தின் மூலமா தானே இன்னைக்கு ஆண்டவர் உலகம் அறிய முடிஞ்சது இல்லையா? நம்ம இல்ல புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த வார்த்தையை நம்ம முதல்ல நல்லாக புரிஞ்சு நம்ம செயல்படணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இப்ப ஆண்டவரை எப்படி விசுவாசிக்கணும், எது ஆண்டவருக்கு பிரியமான விசுவாசம், விசுவாசத்துல நம்ம எந்த இடத்துல எப்படி விசுவாசிக்கணும், எல்லாம் வார்த்தை தான் கற்றுக் கொடுக்கும் இல்லையா? எப்படி விசுவாசிக்கணும், ஏன் விசுவாசிக்கணும், எதுல விசுவாசிக்கணும் இல்லையா? இன்னைக்கு வசனத்து மூலமா தான் இப்படி கற்றுக்கொண்டோம். இன்னைக்கு வசனம் கிடைக்கலன்னா எப்படி விசுவாசம்னா என்னப்பா விசுவாசிங்க அப்படின்னா முதல்ல விசுவாசம்னா என்னன்னு எனக்கு தெரியணும்ல. அது எந்த இடத்துல அப்படி அது தெரிந்தாலும் எந்த இடத்துல அந்த விசுவாசத்தை காட்டணுங்கிறது வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கறது அல்லவா? அப்போ முதல்ல நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட, ஆண்டவர் அற்புதமானவர் எல்லாருக்கும் தெரியும், பிசாசும் நடுங்குகிறது என்று சொல்லுகிறது. அப்போ அந்த நடுங்குறது அளவுக்கு நம்மளுக்கும் இயேசுதான் மெய்யான தேவன் தெரியும், பிசாசுக்கும் தெரியும். அப்ப அவனுக்கும் நமக்குள்ள வித்தியாசம் நம்ம தெரியும்ல. அவன் வசனத்தை கை கொள்ள மாட்டான், நம்ம வசனத்தை கை கொள்வோம். வசனத்துலதான் விசுவாசத்தினுடைய அடிப்படை தன்மையை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ முதல்ல நான் இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்ளும் வேத வசனத்தை நான் விசுவாசிக்கணும். இது எனக்குன்னு கொடுக்கப்பட்ட வேத வார்த்தை. இதுல நான் எப்படி நடக்க வேண்டும், எதில் நடக்க வேண்டும், எந்த மாதிரி நான் விசுவாசத்தை வெளிக்காட்ட வேண்டும், எந்த நேரத்துல இந்த விசுவாசத்தை பலமாய் காட்ட வேண்டும், எப்பொழுது நான் விசுவாசத்தின் அடையாளங்களை வெளிப்படுத்த வேண்டும், அந்த விசுவாசம்னா என்னெல்லாம் என் வாழ்க்கையில செய்யும் என்பதை நான் வேத வசனம் மூலமா தான் அறிந்து கொள்ள முடியும். அப்போ முதல்ல நான் வேத வசனத்தை விசுவாசிக்கணும். இந்த வார்த்தை என்னை தேவனுடைய பிள்ளையாக மாற்றுவதற்கு பலன் உள்ளதா இருக்கிறது என்பதை நான் முதல்ல அறியணும். விளங்குதா விளங்கலையா? இப்ப நான் விசுவாசத்தை நம்ம என்ன செய்யணுமா, எதுல காட்டணும்? முதல்ல வார்த்தை தான் விசுவாசம். வேத வசனத்தை ரெண்டாவது என்னது எதை விசுவாசிக்கணும்? ஏசாயா 43:10 வாசிங்க. ஏசாயா 43 அதிகாரம் 10 வசனம். நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட இந்த ஆசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. நானே அவரென்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளா இருக்கு. ரெண்டாவது, நான் அவரை விசுவாசிக்கணும். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து விசுவாசிக்கணும். விளங்குதான் விளங்கலையா? இப்ப இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கணும்னா என்னத்துக்கு? எந்த வழியில நடந்தா அவர் எனக்கு ஏற்றபடி காரியங்களை செய்வார். இப்ப இயேசுக்கு இடத்துல கிட்ட போய் நான் விசுவாசத்தோடு போறது என்னது? தைரியம். ஏசப்பா எனக்கு எல்லா நன்மைகளும் செய்வாங்க, ஆண்டவரால கூடாத காரியம் ஒண்ணும்ல, நல்லதுதான். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல நான் விசுவாசித்து வர்றதற்கு நம்முடைய காரியங்களை நல்லா கவனிச்சீங்கன்னா, அப்ப ஆண்டவரை அறிந்துதான் நான் விசுவாசிக்கணும். முதல்ல வசனத்தை அறிந்து வசனத்தை அறிவதற்கு நான் விசுவாசிக்கணும். வசனத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. முதல்ல நான் விசுவாசத்தை வசனத்துலதான் நான் என்ன செய்யணுமா? விசுவாசிக்கணும் என்று சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். முதல்ல வசனத்தை அதாவது விசுவாசத்தை வசனத்துல நம்ம காட்டணும். ரெண்டாவது விசுவாசத்தை அவர்ல காட்டணும். விளங்குதா? அப்போ முதல்ல நம்ம நிறைய நேரத்துல இயேசு விசுவாசிக்கிறோம். இன்னைக்கு அநேகருடைய காரியம் என்ன நடக்கு அப்படின்னா, நிறைய பேர் சொல்றத நானும் கவனிச்சிருக்கிறேன்.
ஆண்டவரை தான் விசுவாசிச்சோம், கடைசியில ஆண்டவர் ஒரு காரியத்தை இதுவரைக்கும் செய்யலையே, அவரை தான் நம்பி இருக்கிறோம், என் வாழ்க்கையில இன்னும் மாறலையே. அப்ப அவர் எப்படிப்பட்டவர்? விசுவாசத்திற்கு நன்மையை பெறுவதற்கு, விசுவாசத்தினுடைய காரியங்கள்ல நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் எந்த வழியில போனா அவரை விசுவாசிக்க முடியும், எந்த பிரச்சனைக்கு ஆண்டவரிடத்துல எப்படி விசுவாசிக்க வேண்டும் என்பதை வசனம் கற்றுக் கொடுத்த பிரகாரம் நான் அவரை தேடி இருந்தனால் என் விசுவாசத்துக்கு பலன் கிடைச்சிருக்கும். கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கணும். அப்போ இன்னைக்கு அதையே நம்ம அறியாம ஆண்டவரை நேரடியா நான் விசுவாசிக்கிறேன் எனக்கு செய்யுங்க, விசுவாசிக்கிறேன் நான் செய்யுங்க. எப்பா நீ விசுவாசிக்கிற நல்லதுதான், ஆனா அந்த விசுவாசத்துக்கு ஏற்ற வழியில சென்று நீ விசுவாசிக்கிறியான்னு கேட்கும் போது நமக்கு அது கேள்விக்குறியாதான். விளங்குதா விளங்கலையா? விசுவாசிக்கிறது நல்லதுதான், விசுவாசம் விசுவாசத்து நடுங்கிறது. ஆனா விசுவாசத்திற்கு என்று ஒரு வழி இருக்கிற, அந்த வழியில போய் நான் விசுவாசிக்கிறேனா? அதுதான் வேத வசனத்தின் மூலமாக நான் அவரை விசுவாசிக்க வேண்டும். விளங்குதான் விளங்கலையா? இன்னைக்கு வேத வசனத்தின் மூலமா நம்ம விசுவாசிக்கிறோமா? புரியுதா புரியலையா? அவரை விசுவாசிக்கிறோம், ஆனா வசனத்தின்படி இருக்கா? அதுங்கும் போது நிறைய நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில அது கேள்விக்குறியா இருக்கிறது. ஆண்டவரை விசுவாசிக்கிறோம் நல்லதுதான், ஆனா வசனத்தின் மூலமா இதுதான் வழி, இந்த வழியில போய் தான் அவரை விசுவாசிக்கணும், அப்போதான் அந்த விசுவாசத்துக்கு பலம் கிடைக்கும். ஆனா நம்ம நிறைய நேரத்துல முதல்ல வசனத்தையே விசுவாசிக்கல, வசனத்துக்கே நம்ம முக்கியத்துவம் கொடுக்கல. உடனே நான் போய் நேரடியா ஜெபம் பண்ண உடனே எனக்கு அற்புதம் நடந்தணும், ஜெபம் பண்ண உடனே எனக்கு முதல்ல நான் ஆண்டோடைய பிள்ளையா இருக்கணும் அல்லவா? அப்போ நான் தேவனை எந்த வழியில நீ அறிஞ்சனா குறுக்கு வழியில நம்ம அறிய முடியாது. வசனம் தான் நமக்கு அவர் என்றைக்கும் நேர் வழி, அவர் இடத்துல பட்ச பாதம் கிடையாது, அவருக்கு நேர் வழியில தான் போக முடியும். குறுக்கு வழியில போய் எனக்கு உடனே இதுல தாங்கன்னு சொல்ல முடியாது. எல்லாரும் லைன்ல போயிட்டு இருக்கிறாங்க, இன்னைக்கு நம்ம ஒரு அந்த இடத்துல நம்ம பாட்டு நேரடியா குறுக்கு வழியில போய் எனக்கு தாங்கன்னு சொன்னா அவங்க எந்த இதுல ஒரு உலக பிரமாண ஒரு காரியத்துல கூட ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கல்ல. ரேஷன் கடையில போய் நிக்கிறோம், திடீர்னு ஒருத்தர் குறுக்கு வழியில டகார்னு வந்து நின்று நான் வாங்குறேன்னா மத்தவங்க எல்லாம் நாங்களாம் கரெக்டா நாங்க வழியில வந்துட்டு இருக்கோம், நாங்க நியாயமா வரோம், நீங்க குறுக்கு வழியில போறீங்களே. அப்போ நம்மளுக்கு ஆண்டு உடனே நான் கேட்ட உடனே நான் விசுவாசிக்கிறேன் இசப்பா எனக்கு உடனே தாங்க. வசனத்தின் அடிப்படையில போய் தான் நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன்னு பார்க்கணும். தேவனுடைய பிள்ளை என்றால் இப்படிதான், இந்த வழியில தான் கடந்து சொல்லுவாங்க. முதல்ல நான் எதை விசுவாசிக்கணும்? வார்த்தையை விசுவாசிக்கணும். ரெண்டாவது அவரை எந்த வழியில? வார்த்தையின் வழியில அவரை விசுவாசிக்கணும். விளங்குதான் விளங்கலையா? வசனத்தின் வழியில தான் நான் அவரை என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும் என்பதை ஆண்டவர் இன்னைக்கு கற்றுக் கொடுக்கிறார். மூன்றாவது எப்ப விசுவாசிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம முக்கியம். எப்ப விசுவாசிக்கணும் அத பாருங்க. எப்பொழுது, இப்ப எப்படின்னு பாத்துட்டோமா? எப்படி விசுவாசிக்கணும் பார்த்தாச்சு. இப்ப எப்போது விசுவாசிக்கணும் அதான் முக்கியம். பிரச்சனை இல்லாத நேரத்துல நம்ம விசுவாசிக்கிறோங்கிறது பெருசு இல்ல. நான் ஓட்டப்பந்தயம் ஓடும் பொழுது நீ ஒத்தையில ஓடுறதுனால நீ ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குறது பெருசு இல்ல. 10 பேர் ஓடுறதுலதான் நீ முதல்ல வரணும், அதுதான் வெற்றி. அப்ப எனக்கு பாடுகளே இல்லாத இடத்துல நான் பாடுகளை சகித்தேங்கிறது பெருசு கிடையாது. பிரச்சனையே இல்லாத இடத்துல, அதாவது பாவமே இல்லாத இடத்துல நான் பரிசுத்தமா வாழ்றேங்கிறது பெருசு கிடையாது. பாவம் இருக்கிற இடத்துல தானே செயல்படுத்தணும். அப்ப எப்போது நான் விசுவாசிக்கணும் அப்படிங்கும்போது ஒரு 2 காரியத்தை ஆண்டவர் முன்வைக்கிறார். அதை நாம தெரிஞ்சு கொள்ளலாம். மார்க் 11ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. மார்க் 11வது அதிகாரம் 24வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்களேன். மார்க் 11:24. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளையே பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்க. ஜெபிக்கும் போது உன் விசுவாசம் பூரணமா இருக்கணும். விளங்குதான் விளங்கலையா? இது நிறைவேற்ற இருக்கும். ஆனா இந்த ஜெபிக்க முன்பதாக ஒரு இடத்துல நான் விசுவாசிக்க வேண்டியிருக்கு. இப்ப நல்ல கவனிங்க, எப்போது விசுவாசிக்கணும் போது ஜெபிக்கும் போது உன் விசுவாசம் இருக்கணும். விளங்குதான் விளங்கலையா? அப்படித்தானே கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று என்ன செய்யுங்க? விசுவாசிங்கள்.
அப்போ ஜெபிக்கும் போது எப்போது நான் விசுவாசிக்கணும்? முதல்ல போது எப்படி விசுவாசிக்கணும்னா வார்த்தை விசுவாசிக்கணும். ரெண்டாவது வேத வார்த்தை மூலமாய் அவரை விசுவாசிக்கணும். இப்ப ரெண்டாவது ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கும் பொழுது எப்போது விசுவாசிக்க வேண்டுமானால் ஜெபிக்கும் போது விசுவாசிக்க வேண்டும். ரெண்டாவது எதுல எப்போது விசுவாசிக்கணும்னா ரோமர் 4ஆம் அதிகாரம் 18-19 வாசிங்க. ரோமர் 4:18-19. உன் சந்ததி எவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாது இருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். இப்ப நல்லா கவனிங்க. எந்த நேரத்துல போய் விசுவாசிக்கணும்னா சூழ்நிலைகள் எதிரா இருக்கும் போது அவன் விசுவாசிக்கணும். விளங்குதா விளங்குலையா? இப்போது அப்படிங்கும் போது இதுல ஒரு 2 காரியத்தை ஆண்டர் சொல்லி ஒரு காரியங்களை நம்ம பார்க்கிறோம். முதல்ல பார்க்கும் பொழுது ஜெபிக்கும் போது அந்த விசுவாசம் தேவை. ரெண்டாவது ஆண்டர் சொல்லாரு சூழ்நிலைகள் எதிராக இருக்கும் போது நம்முடைய விசுவாசம் தேவை. அது எப்படிப்பட்ட விசுவாசம் சொல்லப்பட்டுருவாங்க. எதுல பலவீனமா அவன் இருக்கலையா? சரீரம் பலவீனம் தான். ஆனா எதுல அவன் பலவீனமா இருக்கல? விசுவாசம். விசுவாசத்தில் பலவீனமா இருக்கல. இன்னைக்கு சூழ்நிலை எதிரா இருக்கும் போது என் விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? நம்ம நேரடியா சொல்லிட்டோம், ஆண்டோட பிள்ளை நாங்க விசுவாசிக்கிறோம், நானும் விசுவாசி எல்லாரும் சொல்ல முடியும். அந்த விசுவாசத்திற்குன்னு ஒரு வழி இருக்கிறது. இப்படிதான் நீ செல்ல வேண்டும், இப்படிதான் நீ படிச்சிருக்க வேண்டும், இதுதான் வழி என்பதை ஆண்டவர் தெளிவா கற்றுக் கொடுக்கிறார். அநேக குறுக்கு வழி இருக்கிறது. அந்த வழியில வருகிற விசுவாசம்னா அங்க 0 தான். ஒரு உலகப்புறமான ஒரு வேலையில நம்ம சேரணும்னாலே, ஒரு கவர்மெண்ட் வேலையில சேர்ந்தே அவங்க மெயினா எதாவது சொல்லுவாங்க, இந்த இடத்துல இப்படி படிச்சிருக்கணும், இந்த இதெல்லாம் இருக்கணும், அதுக்குள்ள சர்டிபிகேட் எல்லாம் காமிச்சாதான் ஒரு உலகப்புறமான ஒரு வேலைக்கு நம்ம போக முடியும். அப்ப ஆண்டவர் கரத்துல இருந்து, உன்னதமானவருடைய கரத்துல இருந்து ஒரு நன்மை பெறணும்னா என் விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கணுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். சாதாரண ஒரு விசுவாசத்தோடு போயிடக்கூடாது. முதல்ல நான் ஜெபிக்கும் போது என் விசுவாசத்தை நான் என்ன செய்யணும்? காமிக்கணும். விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். ரெண்டாவது, எனக்கு பிரச்சனைகள் எதிராக இருக்கும் பொழுது, சூழ்நிலைகள் எனக்கு எதிராக இருக்கும் பொழுது நாம் அந்த விசுவாசத்தை என்ன செய்யணுமா? காட்ட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். விளங்குதா உங்களுக்கு? இப்படிதான் இந்த விசுவாசம் சூழ்நிலையில இருக்கும் பொழுது நிறைய நேரத்தில் நம்மளால விசுவாசிக்க முடியல இல்லையா? சூழ்நிலைகள் எதிராக இருக்கும் பொழுது விசுவாசிக்கிறோமான்னு பார்த்தோம்னா நிறைய நேரத்தில் அது கொஞ்சம் கேள்விக்குறியாவே இருக்கு. அப்ப அந்த விசுவாசத்தை நான் எப்படி பெருக பண்ணேன் அதையும் பார்த்துட்டு, ஏன் விசுவாசிக்க முடியல அப்படிங்கிறதையும் பார்த்து நம்ம ஜெபம் பண்ண போறோம். 2 வசனத்தை தான் நம்ம வாசித்து தியானிக்க போகிறோம். நல்லா கவனிங்க. இப்ப விசுவாசத்துல இப்ப எனக்கு சூழ்நிலை எதிராக இருக்கும்போது என்னால முழுமையா விசுவாசிக்க முடியல. அப்ப எனக்கு அந்த நேரத்துல எனக்கு விசுவாசிக்க வேணும். அப்ப என்ன செய்ய அப்படிங்கும் போது ஆண்டோடைய வார்த்தையை நம்ம தியானிக்கலாம். முதல்ல மத்தேயு 6ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 6:30. அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அற்ப விசுவாசிகளே, எதுக்கு ஆண்டவர் அதிகமா உடுத்துவிச்சாரா? காட்டுப்புல். விளங்குதா உங்களுக்கு? ஆண்டோடைய வார்த்தைகளை நம்ம தெளிவா நம்ம புரிஞ்சு கொள்ளணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்புல போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்து வித்தால். எப்படி உடுத்து வச்சிருந்தாரா? 29ஆம் வசனத்தை பாருங்க. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். என்றாலும் சாலமோன் முதலாய் இப்படி உடுத்துறதே கிடையாதான். அழிந்து போக பூகு நம்ம தேவனுடைய பிள்ளை. நம்மளை குறித்து வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அநேக அடைக்கலம் குறிப்பார்கள், நீங்கள் விசுவாசித்தவன் சொல்லுறாரு. அழிந்து போகிற புல்லுக்கே நான் இவ்வளவு கொடுத்தா நான் உனக்கு கொடுக்க மாட்டேனா? இதுக்கு உடுத்துதா உங்களுக்கு உடுத்து வைப்பது அதிக நிச்சயம் அல்லவாங்கிறாரு. நீ ஏன் கவலைப்படுறங்கிறாரு. நீ முதல்ல யோசிச்சு பாருங்க. உங்க சுற்றில் இருக்கிற சூழ்நிலைகளை, இயற்கையை கொஞ்சம் நோக்கி பாருங்க. உன் பிரச்சனை நெருக்கும் பொழுது
உன் போராட்டம் உன் வாழ்க்கை நெருக்கும் பொழுது, உன்னுடைய பலவீனங்கள் உன்னை நெருக்கும் பொழுது, உன்னுடைய சிந்தனை பிசாசன உன்னை நுழைந்து அநேக காரியங்களை நீ அவ்வளவுதான் சொல்லும் பொழுது, நீ எதை நோக்கி பாரு? என்னத்தை பார்க்கணும்? உன்னை சுற்றிலும் இருக்கிற இயற்கையை பார்க்கணும். வழங்குதா? புரியுதா புரியலையா? இயற்கையை பாருங்க. அன்று வேற யாரையும் பார்க்க சொல்லல. அவங்க நல்லா இருக்காங்களா இவங்க இருக்கணும் அதை பார்க்க சொல்லல. புரியுதா புரியலையா? இயற்கையை தானே சொல்லியிருக்காரு, வேற எதுவும் சொல்லலையே. இந்த மனுஷனை பாரு அப்படின்னு சொன்னாரா? இயற்கையை பாருடா, உன்னை சுற்றில இருக்கிறத பாருங்க. வேற எங்கேயோ போய் பார்க்க சொல்ல. உன் சுற்றில இருக்கிற காரியங்களை பாருங்க. அந்த இயற்கையில எப்படிலாம் அழகழகா செஞ்சிருக்காரு ஆண்டு சொல்லாரு. இன்னைக்கு முளைச்சு நாளைக்கு அடுப்புல போயிடும். இன்னைக்கு முடிஞ்சு இன்னைக்கு சாயங்காலத்துக்கும் அதெல்லாம் காஞ்சி போயிடும். அதுக்கே நான் இவ்வளவு செஞ்சேன்னா உனக்கு செய்ய மாட்டேனான்னு கேட்கிறாரு. உன்னை நான் விசேஷிதமா பார்த்து பார்த்து உருவாக்கி இருக்கேன்னா அப்ப ஏன் என் மேல நம்பிக்கை இல்லைங்கிறாரு. அப்ப நீ இது பாரு. அதுக்குதான் அந்த இயற்கைக்குள்ளாக நம்மளை உட்கார வச்சிருக்கிறாரு. நம்ம சுற்றிலும் இயற்கைகளை உருவாக்கி, நான் செயற்கையை பார்க்க சொல்லல, மனிதர்களையும் ஆண்டவர் பார்க்க சொல்லல, உன்னை சுற்றிலும் இயற்கையை பாருங்கிறாரு. ஒன்று இயற்கையை பார்க்கணும். விளங்குதா விளங்குலையா? இன்னைக்கு நம்ம இயற்கையை பார்க்கிறோமான்னு பாருங்க. ரெண்டாவது எதை பார்க்கணும்? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்க. எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். இப்போ யாரை நோக்கி பார்க்கணுமா? இயேசுவை. ரெண்டே ஆப்ஷன் தான் ஆண்டவர் கொடுத்திருக்காரு. எப்பா, உனக்கு சுற்றிலும் உன் சூழ்நிலைகள் உன்னை பலத்துக்கு மிஞ்சி வரும்போது ரெண்டு காரியத்தை பார்க்கணும். ஒன்று, நான் உண்டாக்கின உன்னை சுற்றி இருக்கிற இயற்கைய நோக்கி பாரு. அதற்கு நான் எப்படி செஞ்சிருக்கேன் பாரு. அது அழிந்து போகிறது தான். ஆனா உன்னை என் கூட வைத்திருக்கணும், எப்பவும் உன்னை உயர்த்தணும், உன்னை கொண்டு பெரிய காரியம் செய்யணும்னு நான் உன்னை வைத்திருக்க திட்டம் வேற. அப்படிப்பட்ட உன்னை அற்பமா விட்டுருவேன்னா நீ ஏன் சந்தேகப்பட்டாய் என்று சொல்ற? நீ ஏன் எது கவலைப்படுற? உலகத்தை குறித்து ஏன் கவலைப்படுறங்கிற ஒண்ணு. ரெண்டாவது, அன்று சொல்லும் பொழுது எபிரேயர் 12:1 அடிப்படையில என்ன நோக்கி பாருங்கிற. நீ சூழ்நிலையை பார்த்துட்டு இருக்கிற, மற்ற மனுஷங்களை பார்த்துட்டு இருக்கிற, என்ன பாரு அப்படிங்கிற. புரியுதா உங்களுக்கு? நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணுங்கிறத முதல்ல பாத்துக்கணும். என்னால சூழ்நிலையில விசுவாசிக்க முடியல அப்படின்னா இதத்தான் ஆபிரகாம் பார்த்தார். ரெண்டே ஆப்ஷன் தான். அவன் சரீரத்துல பலன் கிடையாது, சரீரம் செத்து போன சரீரம் தான். எப்படி அவனால விசுவாசத்துல பலமா நிக்க முடிஞ்சு? அவர் பார்த்தது ரெண்டு. ஒன்று இயற்கை, தன்னை சுற்றிலும் ஆண்டவர் உண்டாக்கின இயற்கையை பார்க்கிறார். எப்படி நீ கொஞ்சம் உட்கார்ந்து நீ ஆராய்ஞ்சு பாரு, தெரியும். நாளைக்கு அடுப்புல போயாச்சுன்னா எல்லாம் சாம்பலாயிரும். அதுக்கே இவ்வளவு செஞ்சிருக்கிறாருன்னா, எவ்வளவு காற்று செஞ்சிருக்காருன்னா உனக்கு எனக்கு செய்ய மாட்டாரா? இது ஆண்டவரே சொன்னார், இன்னொருத்தர் சொல்லல இல்லையா? ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் அல்லவா? அப்ப முதல்ல நான் ஆண்டவர் படைத்ததை பார்க்கணும். ரெண்டாவது, படைத்தவரை பார்க்கணும். இதுலதான் நான் படைத்ததை பார்க்க முடியாது. எதற்கு? இதுக்கே இவ்வளவு செஞ்சிருக்காருன்னா எனக்கு அதிகமா செய்வாரு. புரியுதா புரியலையா? நாடி போறதுக்குள்ள இயற்கைக்கே இவ்வளவு செய்திருக்கிறார் என்றால் எனக்கு இன்னைக்கு எத்தனை பேர் டூரிஸ்ட் பிளேஸ்ல வருங்க, இதையும் தாண்டி பார்க்கணும்னா எத்தனை இயற்கை போய் அப்படி ரசிக்கிறாங்க. என்ன அழகா இருக்குன்னு, என்ன அழகா இருக்கு. இந்த அழகை யாரு அதுக்கு உண்டாக்கின? அப்ப இதுக்கே இவ்வளவு காரியம் தெரிஞ்சதுனா அதை விட நான் விசேஷித்தவர் தானே ஆண்டு வச்சிருக்கிறேன். அப்ப எனக்கு எப்படி தருவாருங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கொள்ளணும். சூழ்நிலை எதிராக இருக்கும் பொழுது உன்னால விசுவாசிக்க முடியலன்னு சொன்னால் இந்த ரெண்டு காரியத்தை மறந்துச்சு. ஒண்ணு, உன்னை சுற்றில இருக்கிற நபர்களையோ சூழ்நிலையோ பார்க்காத. முதல்ல நீ இயற்கை, ஒன்னு ஆண்டவர் உண்டாக்கின இயற்கையை பாரு. அதற்கு இவ்வளவு காரியத்தை ஆண்டவர் பார்த்து பார்த்து செய்தால் உனக்கு செய்ய மாட்டாரா? ரெண்டாவது, இயேசுவை மட்டும் பாரு. இயேசுவை மட்டும் பாரு. ஆண்டவரை பார்த்தனா நீ ஜெயிச்சு ஓடிக்கிட்டே இருக்கலாங்கிறத ஆண்டவர் கற்றுக் கொடுத்த. இப்ப ஒரே ஒரு வசனம் ஏன் விசுவாசிக்க முடியல அதை மாத்தி பார்க்கலாம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 13வது வசனம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 13வது வசனம்.
கற்பாறையில் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். சோதனை காலத்துல என்ன செஞ்சுறாங்க? பின்வாங்கி போறாங்க. இப்ப இந்த நம்முடைய விசுவாசம் பெரும்பாலும் எப்படி தெரியுமா இருக்கு? வாக்குத்தத்தமான வார்த்தை கிடைச்சோன்னே ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், இனிமே என் வாழ்க்கையில நன்மையா வந்துடும். நம்மளே ஒரு இமேஜினேஷன் பண்ணி என்ன செஞ்சிருவோம்? ஏசப்பாவை தேடிட்டேன், இனிமே எனக்கு நன்மை தான், இனிமே எனக்கு பாடுகளே வராது. நானே ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டு நான் ஓடுறதுனாலதான் இன்றைக்கு நம்மளால விசுவாசத்துல நிக்க முடியல. விளங்குதா விளங்கலையா? இன்னைக்கு சுயமாக நாம் விசுவாசிப்பதனாலதான் விசுவாசிக்க முடியாது. இன்னைக்கு சுயமாக விசுவாசிக்க கூடாது என்றுதான் ஆண்டவர் சொல்றாரு. நம்ம சுயமா தான் விசுவாசிக்கணும். சந்தோஷமா விதைக்கப்பட்ட கேட்கும் போது வசனத்தை கேட்கும் சந்தோஷமா இருக்கு. என்ன வசனம்? வாக்குத்தத்த வசனம். இனி நீ உனக்கு நினைக்கிற உன்னுடைய வேதனை நீங்கி சுகமாயிரு, இனி உனக்கு அற்புதம் தான் நடக்கும், சுகவாழ்வு சீக்கிரத்துல நினைச்சோம் துளிர்க்கும், நான் உன்னை விட்டு விலகும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, சகல வியாதி உன்னை விட்டு விலக வேணும்னே சந்தோஷம் தாங்க முடியல. வார்த்தைகள் கிடைத்த உடனே என்ன செஞ்சிடறோம்? சந்தோஷப்பட்டு கொடுக்குறோம். ஆனால் நாம் எதிர்பார்த்தபடி அங்க சூழ்நிலை வரல அப்படின்னோடனே தப்பு கொடுக்கணும். அப்போ சுயமா விசுவாசிக்கிறோம். நானே இப்படிதான் நடக்கும்ட்டு என்ன செஞ்சிடறோம்? தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்காம நாம ஒரு விருப்பத்தை உள்ள வைக்கிறோம். அதனாலதான் இன்னைக்கு விசுவாசிக்க முடியாது. விளங்குதா விளங்கலையா? தேவ சித்தத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். இன்னைக்கு நிறைய நேரத்தை அதுதான் நினைக்கும். தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்காமல் நாமளே ஒரு காரியத்தை செய்றோம். நாமே என்ன செஞ்சிடறோம்? இப்படிதான் இருக்கும், இப்படிதான் நடக்கும் என்று தீர்மானிக்கிறோம். அது தவறு. விசுவாசிக்கிறோமா? சில நேரம் விளங்குதா விளங்கல? இப்படிதான் ஆண்டவர் செய்வாரு, ஆண்டவர் வார்த்தை கொடுத்துட்டாரு, அற்புதம் நடந்துரும், இனிமே என் வாழ்க்கையில மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானே ஒரு இமேஜினேஷன் பண்ணினேன். ஆமா, இனிமே ஆண்டவர் எனக்கு என் வாழ்க்கை இப்படிதான் தருவாரு. நான் தீர்மானிக்கப்படக்கூடாது. ஆண்டவர் வார்த்தை கொடுத்திருக்கிறீங்க, அதை விசுவாசிக்க எனக்கு பலன். வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு, நல்ல உண்மைதான், நடத்துவாரு. அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தாதான் நடத்துவாரு. அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தாதான் நான் அவர் வழியில போக முடியும். விளங்குதா உங்களுக்கு? விசுவாசிக்கவே கூடாது. நாமளே இமேஜினேஷன் பண்ணி இந்த அற்புதத்தை இப்படிதான் செய்வாரு, எனக்கு இந்த நாள்ல தான் தருவாரு, இப்படிதான் ஆண்டவர் தருவாரு, இன்னைக்குதான் எனக்கு தரணும், கட்டளையும் போடக்கூடாது, நினைவுலையும் வைக்கக்கூடாது. அவர் எனக்கு தருவேன்னு சொல்லிட்டாரு, நிச்சயமா தருவார். அதுதான் விசுவாசம். விளங்குதான் விளங்கலையா? ஆகவே இந்த நாட்டில மூன்றாவது நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த முக்கியமான ஒரு காரியம், தேவனை நாம் முழுமையாக விசுவாசிக்க வேண்டும். அது எப்படி விசுவாசிக்கணும்னா, முதல்ல நான் வசனத்தை விசுவாசிக்கணும். ஏன்னா வசனத்தின் மூலமா தான் தேவனை விசுவாசிக்கணும். முதல்ல வசனத்தை, ரெண்டாவது வசனத்தின் மூலமாய் தேவனை நான் நினைக்கணும் விசுவாசிக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாங்க. ஏன், எப்படி, எதுக்காக என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி விசுவாசிக்கணும், ஏன் விசுவாசிக்கணும், எதுல விசுவாசிக்கணுங்கிறது வசனம் தான் நம்ம கற்றுக் கொடுக்கும். அதனால முதல்ல நான் வசனத்தை விசுவாசிக்கணும், ரெண்டாவது வசனத்தின் மூலமாய் தேவனை விசுவாசிக்கணும். இது எப்போது விசுவாசிக்கணுங்கிறது ரெண்டு காரியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாங்க. ஒன்று, நாம் ஜெபிக்கும் போது விசுவாசிக்கணும். ரெண்டாவது, சூழ்நிலைகள் எதிராக இருக்கும்போது நம்ம விசுவாசிக்க வேண்டும். அந்த விசுவாசம் பலவீனம் இல்லாத ஒரு விசுவாசமாக இருக்க வேண்டும். ஆபிரகாமால அந்த விசுவாசிக்க முடிஞ்சதே. நம்மளால ஏன் அதை முடியலைன்னா, ஆபிரகாம் ரெண்டு காரியங்களை நோக்கி பார்த்தான். ஒன்று, தேவன் உண்டாக்கின இயற்கையை பார்த்தார். ரெண்டாவது, தேவனை பார்த்தார். அதனாலதான் அவரால் ஈஸியா சுலபமாக சூழ்நிலைகள் எதிராக இருந்த போதிலும் விசுவாசிக்க முடிந்தது. இப்ப நம்மளால ஏன் விசுவாசிக்க முடியலன்னா, சுயமான விசுவாசம் நம்மகிட்ட இருக்கிறது. தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறான்னு நாமே ஒரு இமேஜினேஷன் பண்ணி நாமளே ஒரு காரியத்தை உருவாக்கி, இப்படிதான் எனக்கு அற்புதம் செய்வாரு, எனக்கு வாக்கு கொடுத்திருக்காரு, அதனால இன்றைக்கு தந்துருவாரு, நானே ஒரு காரியத்தை தீர்மானம் பண்ணி அந்த நாள்ல எதிர்பார்க்கிறோம், அந்த நாள்ல கிடைக்கலன்னு சோர்ந்து போய் நான் இப்படி எல்லாம் இருக்காதெல்லாம் நினைச்சேன், என் பிரச்சனை இன்னும் மாறிட்டுலாம் நினைச்சேன், ஏன் எனக்கு. அப்ப நம்முடைய விசுவாசம் எப்படி? எனக்குள்ளே ஒரு இமேஜினேஷன் உருவாக்கி நானே ஒரு விதத்துல விசுவாசத்துக்கு இப்படிதான் பதில் வரும்னு நானே உருவாக்குறேன். அந்த உருவாக்குதல் இருக்கக்கூடாது. என் தேவன் தரும்போது இதை விட பெஸ்டா தருவார்.
நம்ம எதிர்பார்க்கறதை விட அதிகமா தருவார். ஆகவே இந்த தேவனுடைய பிள்ளைகள் என்றால் விசுவாசத்துல முழுமையா இருக்கணும். அதுதான் தேவன் விசுவாசி. அந்த முழுமையா இருக்கிறதுக்கு அடிப்படை தன்மை என்ன, அதை ஜெயிக்கிறதுக்கு வழி என்ன என்பதை இன்னைக்கு ஆண்டவர் தெளிவா கற்றுக் கொடுத்தாங்க. அதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே இந்த சிறு சாட்சி ஆசிரியப்பாராக, இந்த வார்த்தைகளையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். கிருபை நிறைந்த அன்பு தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக மீண்டுமா நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமா இந்த நாளிலும் உடைய பாதத்துல உடைய பிள்ளைகளா நாங்கள் விட்டு கூடி ஜெபிக்க கர்த்தர் கொடுத்த அந்த நல்ல வார்த்தைக்கு தயவுள்ள காரியத்துக்கு நமக்கு நன்றி செலுத்துறேன் சப்பா. விசேஷமா இந்த நாளிலும் 3வது தேவனுடைய பிள்ளையாக நாம் மாறணும்னா என்ன செய்யணும்? விசுவாசிக்க வேண்டும், தேவனை விசுவாசிக்க வேண்டும். அப்போ விசுவாசங்கிறது எப்படி இருக்கணும், எப்போது இருக்கணும் என்பதை இன்னைக்கு தெளிவா நம்மோடு கூட பேசலாம். முதல்ல விசுவாசம் வசனத்து மேல இருக்கணும். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, நம்ம கூட இருக்கிறது. ஏன்னா விசுவாசம் தான் எப்படி விசுவாசிக்கணும், ஏன் விசுவாசிக்கணும், எதுல விசுவாசிக்கணும் என்பதை நம்மளை அறிய பண்ணுகிறது. அப்போ வசனத்தை நான் விசுவாசித்து அதற்கு நான் செவி கொடுக்கும் பொழுது, 2வது நான் வசனத்தின் மூலமா தான் இயேசுவை விசுவாசிக்கணும். டைரக்டா நம்ம வசனத்தையுமே அறிய மாட்டோம், வசனத்தின்படி செய்ய நம்ம டைரக்டா விசுவாசிக்கும் போது அது குறுக்கு வழியில சென்றதா இருக்கும், அதுக்கு பலனே இருக்காது. அப்போ நம்ம முதல்ல நம்ம வசனத்தை விசுவாசித்து வசனத்து மூலமா இயேசுவை விசுவாசிக்கணும். எப்போது விசுவாசிக்கணும்னா முதல்ல நான் ஜெபிக்கும் போது விசுவாசிக்கணும். ஆண்டவரே இதை நீங்க செய்வீங்க, நான் விசுவாசிக்கிறேன், இந்த காரியத்தை நடத்துவீங்க அப்படின்னு சொல்லி நான் விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். அதுக்கப்புறம் 2வது சூழ்நிலைக்கு எதிராக இருக்கும்போது அந்த விசுவாசத்தை காட்ட வேண்டியது. சூழ்நிலைகள் எதிராக இருக்கும்போது நான் அந்த விசுவாசத்தை காட்ட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த கற்றுக் கொடுக்கிறார். இப்ப அதைத்தான் ஆபிரகாம் செஞ்சார். சூழ்நிலை எதிராக இருக்கும்போது அந்த விசுவாசம் தான் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று வேதத்துல வாசிக்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில அந்த விசுவாசம் நீதியாக எண்ணப்படணும்னா, தேவனுடைய பிள்ளைகளுக்கு அங்கீகரிக்கப்படுற அந்த விசுவாசம் நமக்கு அங்கீகரிக்கப்படணும்னா, சூழ்நிலைகள் எதிராக இருக்கும்போது நாம் விசுவாசிக்க வேண்டும். அதைத்தான் தேவனும் நம்மிடத்தில் எதிர்பார்க்க. அந்த நேரத்தில் நம்ம பாவத்துக்கோ பயத்துக்கோ அவிசுவாசத்துக்கோ சந்தேகத்துக்கோ நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, இடம் கொடுத்துடக்கூடாது. அதுதான் நம்முடைய விசுவாசத்துக்கு பலனை கொண்டு தருகிற நேரம். அதே போல என்னால ஏன் அந்த சூழ்நிலை எதிர்த்து விசுவாசிக்க முடியலைன்னா, அப்ப நான் விசுவாசிக்கணும்னா என்ன செய்யணுங்கும் போது 2 காரியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாரு. ஒன்று, நம்ம ஒரு படைத்த இயற்கையை நோக்கி பாரு. இந்த புல்ல பாருங்கிறாரு, வேற ஒண்ணுமே சொல்லல. ஆண்டவர் ஐயோ இதுக்கு நான் என்ன செய்ய போறேன், எப்படி செய்ய போறேன், எனக்கு பிரச்சனை எப்படி இருக்கு, இதை நான் என்ன செய்ய போறேன் ஆண்டவர் சொல்லுங்க. அப்ப அந்த புல்ல நோக்கி பாரு, அவ்வளவுதான். இன்னைக்கு நாளைக்கு அடுப்புல போகிறதுக்கு நான் எவ்வளவு உடுத்து வித்தா, சாலமோன் கூட அப்படி கொடுத்தது இல்லை. அப்படி நான் இதுக்கு செய்யறேன்னா உனக்கு நான் செய்ய மாட்டேன்னா நீ எதுக்கு கவலைப்படுற? உடனே நான் விசேஷித்தவனை தான் வச்சிருக்கிறேங்கிற. 2வது என்ன நோக்கி பார்த்தாலும் நீ ஓடிட்டே இருக்கிறாங்க. அதனாலதான் ஆபிரகாம் சொல்லும் போது கர்த்தர் பார்த்து கொள்ளுவாருங்கிறார். பிரச்சனை மூண்டி நிற்கும் போது அவர் சொல்றாரு, கர்த்தர் பார்த்து கொள்ளுவா. ஆபிரகாம்ல எப்படி சொல்ல முடிஞ்சது? இன்னைக்கு நம்மளால ஏன் சொல்ல முடியல? ஆண்டவர் சொன்னபடி அவர் செய்யறாரு. ஆண்டவர் இயேசுவை நோக்கி ஓடணுங்கும் போது ஆண்டவரை நோக்கி தான் அவர் ஓடினாரு. ஆண்டவர் நோக்கி அழகா ஓடினாரு. இன்னைக்கு நம்மளும் அப்படிப்பட்ட ஓட்டத்துல இருக்கிறோம்னு பார்க்கணும். ஏன் விசுவாசிக்க முடியலன்னா, சுயமான ஒரு விசுவாசம். நானே ஒரு விசுவாசத்தை உருவாக்கி இப்படிதான் விசுவாசிக்கணும், நான் ஜெபிக்கும் போது விசுவாசிக்கிறேன், நான் நினைச்சு ஜெபம்ன்றதுதான் விசுவாசம்னு நினைக்கிறோம். ஒரு நேரம் வேகமா வருது, ஒரு நேரம் இறங்கி வருது. இப்படிப்பட்ட ஒரு தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்காத ஒரு விசுவாசம், அது பிரயோஜனம் இல்லாத விசுவாசம். நாம இப்படிதான் நடக்கும், நான் இப்ப விசுவாசிக்கிறேன், தேவன் இப்படிதான் ஒரு அற்புதத்தை செய்வாரு, இன்னைக்கு செஞ்சிருவாங்க, இந்த நேரத்துல செஞ்சிருவாங்கன்னு சொல்லி அந்த விசுவாசம் கூடாது. தேவன் சித்தத்துல ஒப்பு கொடுத்துட்டேன்னா அவர் ஏற்ற வெள்ளை என் வாழ்க்கையில நடத்தி கொடுப்பார். அந்த விசுவாசத்தை நம்ம உறுதியாக்கணும். அந்த விசுவாசம் தான் நமக்கு பலனை தரும். அதுக்குதான் அந்த வேத வசனத்தின் மூலமா நான் நடக்கணும், ஜெபிக்கணும் என்பதை நீ கற்றுக் கொடுத்த. ஆகவே ஆண்டவர் நீ கற்றுக் கொடுத்த வேத வசனத்தின் அடிப்படையில ஆண்டவருக்கு பிரியமாய் நம்ம நடக்க ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த நாளிலும் நீர் கேட்க பண்ணின இந்த சத்தியத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகள் வாழ்வில் 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களுடைய விசுவாசத்தின் பிள்ளைகளாய் நிற்பதற்கு நீங்க உதவி செய்யுங்க. தடையெல்லாம் நீக்கப்படுங்க. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற எங்கள் ஜீவன்ல நல்ல பிதாவே, ஆமென்.